ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேளாண் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எருமை மாடுகள் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதிகமான லாபம் தரக்கூடிய இந்த எருமை மாடு வளர்ப்பை பற்றி இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். எருமை மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனங்களில் ஒரு இனமாக இருக்குது. ஏன்னா நம்ம பழைய காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம ஊர்லெலாம் நிறைய எருமைகள் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரும் அந்த எருமைகளை அதிகமாக வளர்க்குறதில்ல. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த எருமை இனங்கள் கொஞ்சம் அதிகமாக அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ இதில் இந்த எருமை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமான கொழுப்பு நிறைந்த பாலை கொடுக்கறதுனால இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த எருமையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்த்துறதுக்குண்டான செலவுகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மற்ற மாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ, நாட்டு மாடுகளே ஆகட்டும் இல்லை மற்ற மாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வர செலவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எருமை வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கொழுப்பு நிறைந்த பாலை குடிக்கக்கூடாது அப்படின்னு பரவலாக கருத்து வந்ததுங்காட்டி இந்த எருமையோட பாலை அதிகம் பேர் வாங்குறதில்ல. இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த எருமை மாட்டு பால் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா வாங்கிக்கிறாங்க. இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த எருமை மாடு பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நிறையா வெண்ணெய்கள் வரும். ஸோ அதனால் நிறையா பேர் அதை விரும்புறதில்ல. அடுத்தது நம்ம இந்த ஹோட்டல்லாம் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா டீ கடையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்ணி கலக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எருமை மாட்டுப்பாலில் தண்ணி நிறையா கலக்கலாம். இதே நம்ம பசும்பாலில் பார்த்திங்கன்னா தண்ணி குறைவாக தான் கலக்க முடியும். ஸோ அதனாலேயே நமக்கு நிறைய பேர் இந்த எருமை மாட்டு பாலை வாங்கிக்கிறாங்க. இப்போ இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எருமை மாட்டுப்பாலை நிறைய பேர் வாங்காதனாலையும் எருமைகள் அதிகமாக கிடைக்காதனாலையும் இதை நிறைய பேர் வாங்குறதில்ல. இன்னமும் நிறையா கிராமங்களில் இந்த எருமை மாடு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எருமை மாட்டு பண்ணை தான். ஸோ இதில் நமக்கு என்னென்ன இனங்கள் இருக்குது அப்படின்னா முர்ரா அப்படின்னு ஒரு இனம் இருக்குது, சுருதி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜாப்ராபாதி அப்படிங்கிறதெல்லாம் இனங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த இனங்கள் எல்லாமே நல்லா வளரக்கூடியது. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செலவு ரொம்ப குறைவு. ஸோ அதை வளர்த்துறதுக்குண்டான செலவு ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எருமை இனங்கள் பார்த்திங்க அப்படின்னா முதல் கன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45லேருந்து 50 மாதத்தில் நமக்கு ஈனக்கூடியது. அதாவது 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்தில் இருக்கிற ஒரு நல்ல எருமை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்றை ஈனும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அடுத்த கன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அடுத்த கன்று ஈனக்கூடியது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பால் எல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் தீவனம். ஸோ தீவனம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாட்டுக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமான தீவனங்கள் வைக்க வேண்டியதில்லை. அதாவது அதிகம்ங்கிறது குவான்டிட்டியில் அதிகமாக வைக்கணும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிக செலவு வரக்கூடிய தீவனங்கள் இதுக்கு தேவையில்லை. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா புற்கள் இல்லை வைக்கோல், புண்ணாக்கு, அதே மாதிரி உலர் தீவனம், அடர் தீவனம் அதெல்லாம் நமக்கு அதிகமாக வைக்கணும். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நார் சத்து அதிகமுள்ள ஒரு தீவனங்கள் வைக்கணும். ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு அதிகமான பாலை கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி. ஸோ தண்ணி நிறையா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. தண்ணி வெறும் தண்ணியாக இல்லாமல் நம்ம தீவனத்தோடு சேர்ந்த தண்ணியாக நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ வெறும் தண்ணி மட்டும் நம்ம அதிகமாக வைக்க மாட்டோம். எப்போவுமே மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி வைக்காமல் தீவனத்தோடு கலந்த தண்ணி வைப்போம். ஸோ அதுவும் நம்ம நிறையா கொடுக்கணும். அப்போ தான் எருமைகள் நல்ல பால் நமக்கு சுரக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொட்டகை பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான ஒரு காற்றோட்டம் வெளிச்சமெல்லாம் இருக்கிற ஒரு கொட்டகை அமைச்சதுங்கன்னா நல்லாயிருக்கும். எருமை மாடுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் மாடுகள் கூட நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறையா நோய்களோ இல்லை அதனால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. ஆனால் எருமை பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் நமக்கு வெயிலோ இல்லை குளிரோ அந்தளவுக்கு அதை தாக்காது. அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா எருமை மாடு வளர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு இடம் இருந்தது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நோய். ஸோ இந்த எருமை மாட்டில் என்னென்ன நோயெல்லாம் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எருமை அம்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எருமை அம்மை வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் குறிப்பாக பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் வாட்டர் வந்தது அப்படின்னா எருமை சீக்கிரமாக செத்துரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலோட பின்பகுதியிலலாம் நமக்கு வீக்காகவும் இருக்கும். அதுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அந்த எருமைக்கு நம்ம ரொம்ப சீரியஸாக மருத்துவம் பார்க்குறது முக்கியம். இல்லை அப்படின்னா எருமை இறப்புக்கிற கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜோனிஸ் நோய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜோனில் நோய் பார்த்திங்க அப்படின்னா
தடுப்பூசி கண்டிப்பாக வந்து அவசியமாக போட்டிருக்கணும். அப்படி மீறி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் குணப்படுத்துறங்கிறது ரொம்ப சிரமம். எந்த ஒரு அறிகுறியுமே பெருசாக இல்லாமல் எருமை மாடு வந்து டக்குன்னு இறந்துடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வந்து ஜோனில் நோயாக இருக்கலாம். ஸோ அந்த நோயை வந்து நம்ம வராமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மெயினாக பார்த்திங்க அப்படின்னா செம்மறி ஆட்டிலேருந்து இல்லை ஆட்டிலேருந்துலாம் வந்து நமக்கு இந்த எருமைக்கு வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் பக்காவாக வந்து பார்த்துக்கணும். மெயினாக வந்து அந்த மேலாண்மை வந்து ரொம்ப நல்லா, அதாவது பராமரிப்பு வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணணும் எருமைக்கு. அடுத்தது இதோட செலவுகள் வந்து குறைவாக இருக்கிறதுனாலையும் பால் வந்து அதிக விலைக்கு விற்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து லாபம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ மாடு வாங்கி நீங்கள் ஒரு பண்ணை போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர்ற லாபத்தை விட ஒரு 10லேருந்து 20% வந்து நமக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் சாணம் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உரம் தயாரிக்கிற கூட நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாணத்தை வந்து நம்ம உரமாக வந்து மாற்றி கூட நம்ம இது பண்ண முடியும். இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எருமை வளர்ப்பில் மதிப்பு கூட்டு பண்ணி விற்றீங்க அப்படின்னா நிறையா வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எருமை வந்து கறிக்கு நிறையா போகுது. நம்ம பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா மாடையோ இல்லை எருமையோ வந்து கறிக்கு நம்ம அனுப்புறதில்ல. ஆனால் நிறையா பேர் வந்து அந்த கறிக்கு மட்டுமே வந்து நமக்கு வளர்த்துறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எருமை மாட்டோட கறி வந்து ரொம்ப அதிகமான கொழுப்பு நிறைந்திருக்கிறதுனால இந்த கொழுப்பை தான் வந்து அது பாலாகவே மாற்றுது. அந்தளவுக்கு வந்து கொழுப்பு வந்து அந்த எருமை மாட்டில் அதிகமாக இருக்கிறனால இந்த மாடு வந்து கறிக்கு வந்து நல்ல லாபத்தையும் வந்து கொடுக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மாடு வளர்ப்பை விட எருமை வளர்ப்பு வந்து மிகவும் எளிது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து லாபம் தரக்கூடியது அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா எருமை வாங்கி நம்ம வளர்த்தணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நல்ல கொட்டகையும் பராமரிப்புக்கும் ஒரு நல்ல இடமும் சூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன இனம் வாங்கி வளர்க்குறோம் அப்படிங்கிறதை பார்த்து இதை வந்து வளர்த்திங்க அப்படின்னா நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.